வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ஜாப் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக நகராட்சி நிர்வாகத்தில் காலி பணியிடங்கள் 2104 அதிகரிப்பு. ஸோ தமிழக நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கா வாரியம் அதிலிருந்து காலி பணியிடம் அப்படின்றது வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருந்து கிட்டத்தட்ட 2104 பணியிடங்களாக அதை அதிகப்படுத்தியிருந்தாங்க. தமிழக நகராட்சி நிர்வாகத்தில் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 2104 அதிகரித்துள்ளது. தமிழக நகராட்சி நிர்வாகத்தின் கீழ் நகராட்சி நிர்வாகம், தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் வாரியம், சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் வாரியம் உள்ளிட்ட துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்ப அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மாநகராட்சி உதவி பொறியாளர், நகராட்சி உதவி பொறியாளர், மாநகராட்சி திட்ட உதவி பொறியாளர், நகரமைப்பு அலுவலர், இளநிலை பொறியாளர், தொழில்நுட்ப உதவியாளர், மாநகராட்சி இந்த மாதிரியான ஜாப்ஸ் அப்படின்றது கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ லென்த்தாக போயிட்டே இருக்குது. ஸோ இதற்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது 1933 பணியிடங்கள் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்நிலையில் தற்போது பெருநகர அதை மொத்தமாக பார்த்தீங்கன்னா 171 பணியிடங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த காலி பணியிடங்களில் 171. அது எங்கெங்கே எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்றத ஒரு 11 துப்புரவு ஆய்வாளர் 112 அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணல இதுக்கு அப்படின்னா சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா வேக்கண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ மேபி அவங்க எலெக்ஷன் முடிஞ்சு எக்ஸாம்ஸ் வைக்கிறதுனால கண்டிப்பாக இன்னும் காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அப்படின்றது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அப்ளை பண்ணாத நபர்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இதற்கான எலிஜிபிலிட்டி அண்டு எல்லாமே டீட்டெயிலாக முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதையும் ஒரு முறை பார்த்துங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.